Hi guys, நான் உங்கள் அர்ஜுன் GameDev அகாடமி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் நியூபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிளேஸ் ஆக்டர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் எக்ஸ்பிளனேஷன் சீரீஸ்லனா வியூ போர்ட் எல்லாம் பார்த்துருந்தோம். வியூ போர்ட்டில் இருக்கிற வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ், டூல்ஸ் இதெல்லாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து பிளேஸ் ஆக்டர்ஸ், இதில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். பிளேஸ் ஆக்டர்ஸ் டேப்பில் வந்து ரீசென்ட்லி ஆடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண டெக்ஸ்ட் ரெண்டர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க ஏற்கனவேனா, அதெல்லாம் இங்கே வந்து ஷோ ஆகும். பேசிக்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, எம்டி ஆக்டர் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எம்டி ப்ளூ பிரிண்ட் ஆக்டர். ஸோ இதில் வந்து நம்ம இங்கே காம்பனண்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளூ பிரிண்ட் ஆட் ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு இதுவாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பியர் ஆட் பண்ணோம்னா இது ஆக்சுவலி ஒரு ஸ்பியராக ஆயிரும் வித், அதாவது ஒரு ஆக்டர் ப்ளூ பிரிண்ட் ஆக்டருக்குள்ளே இந்த ஸ்பியர் இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். இதை நான் டெலிட் பண்ணுறேன். ஆக்சுவலி ஆக்டரையே டெலிட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி எம்டி கேரக்டர், வெறும் அதோட ஒரு கேப்சூல் காம்பனண்ட் மட்டும் இருக்கும். மெஷ்ஷில் எதுவுமே இருக்காது, ஏன்னா நம்ம இன்னும் ஆட் பண்ணல அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி ஸோ இது பேசிக்லி என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து நமக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் மாதிரி, லைக் ஆக்டராக இருக்கட்டும், டூல்ஸாக இருக்கட்டும், பாக்ஸ் ட்ரிகராக இருக்கட்டும், நீங்கள் வந்து லைட்ஸாக இருக்கட்டும், சினிமேட்டிக்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸில் வந்து போஸ்ட் ப்ராசஸஸ் வால்யூம், அதாவது அதுக்குள்ளே வந்து கலர் கிரேடிங் அதெல்லாம் நம்ம பண்ணி யூஸ் பண்ணலாம். ஜியாமெட்ரினா இது வந்து ஆக்சுவலி ஜியாமெட்ரி இந்த பேசிக் ஷேப்ஸ் தான் கிடையாது. ஸோ இந்த ஜியாமெட்ரி வந்து அந்த யூஷுவல் பேசிக்ஸ் கிடையாது. இதில் செய்கிற பாக்ஸ் வந்து பிஎஸ்பி ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளாக் அவுட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வால்யூமில் வந்து ஆடியோ இருக்கிற இடமா இருக்கட்டும், வால்யூம்னா அந்த ஒரு வால்யூம் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். அதுக்குள்ளே வந்து ஆடியோ எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பிளாக்கிங் வால்யூம்னா அந்த இடத்துல வந்து கேரக்டர்னால போக முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து பிளாக்கிங் வால்யூம் இருக்குது, அதனால் வந்து கேரக்டர்னால போக முடியல. ஆக்சுவலி இடிச்சிட்டு நிற்கிது, அதனால் வாக் பண்ண முடியல. அந்த மாதிரி அந்த இடத்துல ஆக்சுவலி எதுவும் இருக்காது, ஜஸ்ட் வந்து நம்ம கேரக்டர்னால அதுக்குள்ளே போக முடியாது அந்த மாதிரி. ஸோ ஆல் கிளாஸஸில் இதில் இருக்கிறது எல்லாம் ப்ளஸ் மீதி என்னென்ன கிளாஸஸ் யூஸ் பண்ணுவீங்க, லைக் உங்களுக்கு தேவையான இந்த ஸ்கை ஸ்பியராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த லிஸ்டட் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், இந்த ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸாக இருக்கும், அது எல்லாமே இதில் இருக்கும். நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து இதில் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து பிளேஸ் ஆக்டரை யூஸ் பண்ணி நம்ம பேசிக் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், அப்புறம் வந்து லைட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், அப்புறம் வந்து ஃபைனலாக கேமரா க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த பேசிக்கில் வந்து இப்போ நம்ம ஒரு க்யூப் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு க்யூப் எங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு, அதை வந்து லொக்கேஷனில் வைக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து ஒரு சிலிண்டர். ஆக்சுவலி பிவட் வந்து சென்டரில் இருக்கும், சென்டர் ஆஃப் த மெஷ்ல இருக்கும். ஸோ அது வேணால் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சிலிண்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளேனாக இருக்கட்டும், இதெல்லாம் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இதோட லொக்கேஷன் வந்து நீங்கள் இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லொக்கேஷன், ரொட்டேஷன்லாம், ஸ்கேலெல்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதிலேயே கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதோடது. அப்புறம் லைட்ஸ் வந்து ஒரு லைட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பாயிண்ட் லைட் வேணும் இது மேலேனா, இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட் லைட். அதே மாதிரி சினிமேட்டிக்கில் வந்து ஒரு கேமரா நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம்னா, கேமராவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டா இது ஒரு கேமரா க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸில் ஒரு போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம். ஸோ இந்த இடத்துல வந்து லொக்கேஷனில் ஆட் பண்ணியாச்சு போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம். இதோட ஸ்கேல் வந்து இங்கே இருக்குது, இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இல்லாட்டி இந்த இடத்துல இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு மட்டும் போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம் வந்து அஃபெக்ட் ஆகும் நீங்கள் இருக்கிற இடத்துல. ஆக்சுவலி உங்களால் விஜுவலாக பார்க்க முடியாது, பட் ஆனால் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்போஜர் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு எக்ஸ்போஜர் ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் பார்த்தீங்களா, ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து வெளில வந்தால் வந்து எக்ஸ்போஜர் கம்மியாகுது, அது எக்ஸ்போஜர் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூமெட்ரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்புறம் ஜியாமெட்ரிலையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேர் ஆட் பண்ணுறோன்னா ஒரு ஸ்டேர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சும்மா ஆட் பண்ணி நீங்கள் இந்த ஒர்க் அரவுண்ட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த லெவலில் வச்சு பாருங்கள். லெவலில் வச்சு நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வியூ போர்ட் டூல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வியூ போர்ட் டூலை வந்து ரொட்டேட் பண்ணுறது,
ரொட்டேட் பண்ணுறது, பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறது, சும்மா ஒரு ஒர்க்கிங் மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒன்று பண்ணி ஓகே. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஸ்டஃப் இது என்னன்னு சும்மா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்கள் வந்து இது யூஸ் டு ஆவீங்க. அதனால தான் நான் இதை பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து லைட்ஸ் நீட் டு பி ரீபில்ட்னு வருது. அது வந்து நீங்கள் எப்போ லைட் ஆட் பண்ணாலும் அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ லைட்டை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இங்கே இந்த இடத்துல வந்து ஸ்டேஷனரின்னு இருக்கும். இது ஜஸ்ட் மூவபிள்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் நான் டீட்டெயிலாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மூவபிள், ஸ்டேஷனரி, ஸ்டாட்டிக், ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன போவோம்னா இதோட டீட்டெயில்ஸ் டேப்பில் இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ்க்கு நம்ம போவோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்ப்போம். இதில் டீட்டெயில்ஸ் நம்ம இன்றைக்கி க்ரியேட் பண்ணதோட டீட்டெயில்ஸில் நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும் போது. ஸோ அதில் தான் உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், டேக் கேர், பாய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏதாவது வந்து உங்களுக்கு சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் உங்களுக்கு யாருக்காவது அனுப்பணுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் அனுப்புகிறேன், அந்த கோர்ஸோட லிங்க்கு. ஸோ அந்த கோர்ஸையும் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணிட்ட வீடியோனா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்.